அனைவருக்கும் வணக்கம். என்ன சபரி எப்பவுமே வணக்கம் இப்படி தானே வைப்பேன், இல்லை இப்படி வைக்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டோட முதலமைச்சர் நாங்கிறாரு இப்படிங்கிறாரு. அப்புறம் நாம் இப்படி வச்சா என்ன தப்பு? உங்களுக்கு கேட்கும்போது ஒரு மாதிரியாக இருக்குல்ல. நான் அப்படிலாம் நடந்துக்க மாட்டேன், நான் நாகரிகமாக தான் நடந்துக்குவேன். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய திரை விமர்சனம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுடைய போல உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா விஜய் ரசிகர்களுக்கு உருவாக்கி இருந்துச்சு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எதிர்பார்ப்புகளை வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலுமே பூர்த்தி பண்ணியிருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு விஜய் அண்ணாவுடைய ரசிகர்களுக்கு இந்த படம் திருப்தியாக பூர்த்தி அடைஞ்சிருக்குது. இப்போ இதை பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா திரைப்படத்தில் கூடிய ஒரு சில காட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்காக இல்லாமல் இருக்குது. என்ன லாஜிக் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, படம் ஓப்பன் பண்ணவொன்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா தேர்தலை வந்து மக்கள் புறக்கணிக்கிறாங்க. புறக்கணிக்கும் பொழுது ஒரு ஜீப் வருது, காவல் ஜீப் வருது. காவல் வாகனத்துலேருந்து அந்த காவல் அதிகாரியாக யார் வராங்க, நம்ம நிழல்கள் ரவி வர்றாரு. அவர் வந்தவொடனே என்ன பண்ணுறாரு, ஒரு சின்ன பாப்பாட்ட வந்து நான் வந்து ஒரு புரட்சி கதையை ஒன்றை சொல்ல போகிறேன், அந்த கதையை கேட்டீங்கன்னா நீ வந்து என்ன பண்ணுவார், அதை கேட்டவுடனே உங்களுடைய புரட்சி தீ வந்துடும் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கதைக்குள்ளாடி ஒரு பிளாஷ்பேக் வருது. அந்த பிளாஷ்பேக்கில் யார் வராங்க, நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் தமிழகத்தினுடைய தற்போதைய முதலமைச்சரும் தமிழகத்தினுடைய முன்னாள் முன்னணி நடிகரும், ஏன்னா இனிமேல் ஒரு படம் நடிக்க மாட்டேன்ட்டார், அதனால் தமிழகத்தின் முன்னாள் முன்னணி நடிகரும் யார், நம்ம விஜய் என்ன வராரு, அவருடைய கதை தான் சொல்ல போகிறாங்க. டிவிகே அந்த கையில் போட்டிருக்காரு டிவிகேன்ட்டு. அதை பார்த்துட்டு நிறைய என்னோட ரசிகர்கள் நீங்களும் இதே மாதிரி குத்துங்கன்னு சொல்லி சொல்கிறாரா, என்ன சொல்ல வராருன்னு தெரியல. தளபதி வெற்றி கொண்டானோ, அவர் படத்தில் அவருடைய பேர் தளபதி வெற்றி கொண்டான், அதாவது சுருக்கி டிவிகேன்னு சொல்லி வச்சிருக்கிறாரு. அதை வச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, உள்ளாடி வராரு. இந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஃபஸ்ட்டு சீனு. இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சீன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பார்க்கும் பொழுது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜமான் படம் பார்க்குறப்போ முதல் சீன் அப்படி தான் வருது. எஜமான் படம் ரஜினிகாந்த் நடித்த எஜமான் படத்துலேயும் முதல் சீன் இப்படி தான் வரும். அந்த சீனில் வந்து இந்த மாதிரி தேர்தலுக்கு அவசரம் நின்றுட்டு இருப்பாங்க, மக்கள் யாருமே ஓட்டு போட வரமாட்டாங்க. போய் என்னன்னு சொல்லி தேர்தல் அதிகாரிகள் கேட்கும் பொழுது, இல்லை நாங்கள் இனிமேல் ஓட்டு போட மாட்டோம் அப்படிம்பாங்க. ஏன் ஓட்டு போட மாட்டேங்க அப்படிங்கும் பொழுது, மக்களுக்கு வந்து எனக்கு கோரிக்கை யாருமே நிறைவேற்றி வைக்கணும்னு சொல்லி மக்கள் சொல்லுவாங்க. எஜமான் படத்தில் கூடிய மொதல் சீனை எடுத்து நம்மளுடைய ஜனநாயகன் படத்தோட மொதல் சீனில் வச்சிருக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன், என்னோட தனிப்பட்ட கருத்து. இது வந்து விஜய் அண்ணாவுடைய ரசிகர்களும் ரொம்பவே பிடிக்கும். எனக்குமே கூட விஜய் அண்ணாவை சிறந்த ஒரு சிறந்த நடிகரை எனக்கு பிடிக்கும் விஜய் அண்ணாவை. இருந்தாலும் அந்த எஜமான் படத்தில் அவரை ஃபஸ்ட்டு சீன் எடுத்து ஜனநாயகனில் வச்சுருக்கிறாங்க. வச்சுட்டு எனக்கு இதை பார்த்தோன்னே நம்ம எஜமான் பார்க்குறோமா ஜனநாயகன் பார்க்குறோமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறமேட்டு தான் ஆமாம் விஜய் அண்ணா படம் தான், ஓகே ஜனநாயகன் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மொதல் சீனே வந்து நம்மளுக்கு எஜமான் மூவியை ஞாபகப்படுத்திடுச்சு. அடுத்த சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாப்பா இருக்குது. அந்த பாப்பா அந்த படத்தில் ஒன்றுமே அந்த பாப்பா ரொம்ப அருமையாக நடிச்சிருக்குது. நம்ம கௌதம் வாசுமேனன் டேரக்டர் நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து ஜெயிலராக நடிச்சிருக்கிறார். ஜெயிலர்னால் நீங்கள் ஒன்று ரஜினி சார் படம்னு நினச்சிக்காதீங்க. ஜெயிலர் வந்து ஜெயிலர் கிடையாது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில் சூப்பரிண்டென்ட்டாக நடிச்சிருக்கிறாரு. அவர் நடித்தவர் வந்து பார்த்திங்கன்னா சிறையில் 10 வருஷத்துக்கு மேலே நன்னடத்தில் இருக்கக்கூடிய கைதிகளை தன்னுடைய பவரை இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் படுத்தி அவர் என்ன பண்ணலாம், விடுதலை வாங்கி தர முடியும், அந்த மாதிரி விஷயத்தை பண்ணி கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவங்க அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, அவங்க பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை இருந்திருக்குது. அப்போ வந்து விஜய் அண்ணாவை கூட்டிகிட்டு போகிறாரு, இவரை பார்க்குறதுக்கு, அம்மாவை பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ரேவதி அவங்க வந்து அம்மாவை நடிச்சிருக்கிறாங்க, ஓகேங்களா. அவங்க போனவுடனே அம்மாவை பார்க்குறாரு, அப்போ பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அம்மா சென்டிமெண்ட் முடிச்சோட்டு என்ன நடக்குது, இறுதி அஞ்சலிலாம் முடிச்சுட்டு வந்துடுறாங்க. வந்த வாட்டி என்ன ஆகுது, இந்த இவர் வந்து சோகத்தில் இருக்கும்போது அந்த கௌதம் வாசுமேனன் அவங்க பொண்ணு வருது. அவங்க பொண்ணு வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நீ ஃபீல் பண்ணுறாத, நான் வந்து உனக்கு அம்மா மாதிரி, நீ வந்து என் பையன் மாதிரி சொல்லிட்டு சோறு ஊட்டி விட்றாங்க. இது வந்து லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயம். என்ன லாஜிக்கே இல்லைன்னு சொல்லி கேட்டோம்னா, அவர் வந்து சிறை கைதிகளுக்கு உண்டான ஒரு உடையில் இருப்பார். எந்த ஜெயிலில் யூனிஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு அக்யூஸ்டுக்கு ஜெயிலில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரியோட சின்ன குழந்தை வந்து சோறு ஊட்டி விட வாய்ப்பு இல்லை தானே. இது வந்து அடிப்படையில் லாஜிக்கே இல்லாத ஒரு சீனு. இந்த மாதிரி ஒரு சீனும் படத்தில் இருக்குது. இந்த சீன் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இதெல்லாம் நம்ம கடந்து தான் போயிட்டு இருக்கிறோம். இப்படி இந்த இதெல்லாம் நம்ம கடந்து போயிட்டு இருக்கும் பொழுது நிறைய நகர்வுகள் அப்படிங்கிறது கதையில் நடந்துட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு சீன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சில கேள்விகள் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது ஆடியன்ஸை கவர் பண்ணுறதுல ரொம்ப அருமையாக விஜய் அண்ணாவும் அனைவருமே கொண்டு போயிருக்கிறாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு தமிழகத்தினுடைய ஒரு சில அமைச்சர்கள் இப்படி கர்ச்சீப் வச்சு இப்படி அழுகிற மாதிரி சீன்லாம் வந்துருக்குது. இதே மாதிரி ஒரு சீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி 2016 ஒரு 8 வருஷம் நினைக்கிறேன், 8 வருஷம் அல்லது 9 வருஷம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2017 நினைக்கிறேன் சம்திங். அப்போ தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கொண்ட ஒரு பிரபலமான ஒரு நபர் என்ன பண்ணுறாரு,
இறந்து போன அவங்க கட்சி தலைவிக்கோசரம் வந்து அவங்க நினச்சி என்ன பண்ணுறாங்க, ஃபீல் பண்ணிவிட்டு அப்படி கண்ணில் இப்படி அழுகுற மாதிரி வச்சுட்டு இது பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு அமைச்சர் அழுகுறாரு, எமோஷன் ஆகி ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு ஆனந்த கண்ணீர் விட்றாரா இல்லை என்னன்னு தெரியல, இப்படி அழுகுறாரு. இது வந்து என்னால் உணர முடியல, எனக்கு அந்த உணர்வுங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா நான் வந்து படத்தை வந்து படமாக தான் பார்ப்பேன், அதை உயிராக பார்க்க மாட்டேன், அதை வாழ்வியலாக பார்க்க மாட்டேன். அதனால் எனக்கு அது பெருசாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலை. நான் தான் சொல்கிறேன்னே, படத்தை பார்க்கும்பொழுது எனக்கு லாஜிக் இடிக்குது. எஜமான் படம்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுதுன்னு சொன்னால, இந்த மாதிரி ஒரு சில காட்சிகள் அப்படிங்கிறது என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. அப்படியே ஒவ்வொரு சீனாக அப்படியே நவுந்து போகும்போது ஆடியன்ஸை கவர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் படிக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கோசரம் ஒரு சீன் வச்சுருக்கிறாரு. ஒவ்வொரு நபரையுமே ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய நபர் வந்து ஒரு சின்ன பிள்ளை இதை பண்ணிட்டாருன்னு சொல்லி குட் டச் பேட் டச் ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறது இதெல்லாம் இது பண்ணிக்கிறாரு. இதை வந்து பார்த்திங்கன்னா பகவான் கேசரியோடைய நம்ம தெலுங்கு படம் ரீமேக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காட்சிகளை ஆட் பண்ணி ஒரு சில காட்சிகளை ரிலீஸ் பண்ணி இதை சேர்த்து அதை நவுத்து, அதை சேர்த்து இதை நவுத்து, இதை சேர்த்து அதை நவுத்துன்னு சொல்லிட்டு நிறையா போட்டு மிக்சிங் பண்ணி நம்மளுக்கு இந்த படத்தை கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலுமே ஆடியன்ஸை கவர் பண்ணுறதுக்கோசம் ரொம்ப மெனக்கேட்டிருக்கிறாரு டேரக்டர். ஓகேங்களா, டேரக்டர் ரொம்ப மெனக்கேட்டிருக்கிறாரு, ரொம்பவே அருமையாக கொண்டு போயிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இது பார்த்தாச்சு. அடுத்த பாதிக்கு அப்புறமேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், பொம்மைகளோட துப்பாக்கி வச்சு தீவிரவாதி வந்து இது பண்ணுறாருங்கிறாங்க. அதே மாதிரி நடிகர் விஜயனாவுக்கு பிடிச்ச பிரபலமான நடிகரை நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. நம்ம பிரகாஷ்ராஜ் சார் நடிச்சிருக்கிறாரு, நம்ம கௌதம் வாசுமேனன் டேரக்டர் அவர் நடிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய பிரபலமான நபர்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க. படத்தில் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ்லாம் ரொம்ப அருமையாக ஆடி இருக்கிறாரு விஜயண்ணா. இந்த டான்ஸில் வந்து அவர் ஆடுறத விட பின்னாடி நிறைய பேர் ஆடி இருக்கிறாங்க, நிறையா கூட்டமாக சேர்ந்தெல்லாம் ஆடி இருக்கிறாங்க. கூட்டமாக ஆடும்பொழுது இவர் ஒருத்தருக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இன்றைக்கி அன்றைக்கி ஒரு நாள் வருமான சம்பளங்கிறது போயிருக்கும். அதில் வந்து இவரால் நிறைய பேர் வந்து ஒரு வருமானங்கிறது வந்துருக்குது. உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மேக்கப் செட்டு, அந்த ட்ரெஸ்ஸு, காஸ்டியூமு, அதில் அந்த படத்தில் நடித்த டீமில் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு நல்லா சம்பளம் போயிருக்குது. இவரால் ஒரு 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் நடித்து ஒரு நல்ல சம்பளம்லாம் வாங்கியிருக்கிறாங்க. உண்மையிலுமே பாட்டு நல்லா இருக்குது. உண்மையிலுமே படத்தில் வந்து எனக்குமே கூட ஒரு சில பாடல்கள்லாம் பிடிச்சிருந்துச்சு. அப்படியே நவுந்து வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா படம் கிளைமேக்ஸில் என்ன ஆகுது, முஸ்லீம்ஸாக வேஷம் போட்டவங்களாம் என்ன பண்ணுறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க. கிறிஸ்டியன்ஸாக வேஷம் போட்டவங்களாம் என்ன பண்ணுறாங்க, கோவில் அடிக்க வராங்க. கோவிலில் ஐயரு மாதிரி வேஷம் போட்டவங்களாம் என்ன பண்ணுறாங்க, வேற ஒரு இடத்த இடிக்கிறதுக்கு போகிறாங்க. அங்கே போகும்பொழுது அதே கம்யூனிட்டி சேர்ந்தவங்களே, அதே ரிலீஜியன், அதே மதத்தை சேர்ந்தவங்க, இப்போ முஸ்லீம் வந்து சர்ச்சை இடிக்க போகிறாருன்னா அதே இடத்துல முஸ்லீமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, முஸ்லீம் வேஷம் போட்ட காவல்துறை தடுக்கிறாங்க. வேஷம் போட்டு வந்தது தப்பான நோக்கத்தில் வந்தது, தீவிரவாதி கூட்டத்தை சேர்ந்தவங்க. வேஷம் போட்டு தடுத்தது யார், காவல்துறை. இதை பார்க்கும் பொழுது இதெல்லாம் ரொம்ப பழைய படத்தில் நம்ம பார்த்துருக்குறோம்டா. இதெல்லாம் நம்ம இப்போ இவங்க இந்த மாதிரி போகும்போது நம்ம மனசுக்குள்ளே தோணிடுது, இவன் போகிறான்னா இவன் வேஷம் போட்டால் வேற ஒருத்தன் தானே தடுப்பான், அப்போ தானே சண்டை வராமல் இருக்குன்னு சொல்லிட்டு படத்தில் இருக்கக்கூடிய அனைத்து காட்சிகளுமே வந்து பார்த்திங்கன்னா படம் சீன் ஆரம்பிக்கும் பொழுது நாமளே சொல்லிடலாம், அடுத்து இதாண்டா நடக்க போகுது, அடுத்தது இதாண்டா நடக்கும், அதான் இதுதான் நடக்கும், கண்டிப்பாக வேறு இதான் நடக்கும், பார்த்தியா நான் சொன்னது நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது படம். உண்மையிலே தனிப்பட்ட முறையில் நான் சொல்லணும் அப்படின்னா, ஜனநாயகன் படம் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சருடைய படம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சி. நான் ஒரு தடவை பார்த்தேன், ஒரு தடவை தான் பார்ப்பேன், மறுபடியும் பார்க்க சொன்னால் கூட நான் பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சி படம், ஒன்றும் மோசம்னு சொல்ல மாட்டேன். ஓகே, எனக்கு வந்து படம் பிடிச்சிருக்குது, ஒன்றும் ஆகா ஓகோன்னு சொல்ல மாட்டேன். படத்தில் நல்ல கருத்து இருக்குது, ஆடியன்ஸை கவர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த படத்தில் சூப்பராக நடிச்சது அந்த சின்ன பாப்பா ஒன்று, கௌதம் வாசுமேனன் அவங்க டேரக்டர், அவங்க பிள்ளை மாதிரி ஒரு சின்ன பாப்பா நடிச்சிருந்துச்சுல, அந்த பாப்பா உண்மையில அருமையாக நடிச்சிருந்துச்சு. அந்த பாப்பாவோட நடிப்பில் சும்மா சொல்லக்கூடாது, அருமையாக நடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகன் படம் வந்து எனக்கு அந்த பாப்பாவோட நடிப்பு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பிரகாஷ்ராஜ் சூப்பராக நடிச்சிருந்தார், வில்லன் பிரகாஷ்ராஜ் செல்லம் அவர் சூப்பராக நடிச்சிருந்தார். உண்மையாலுமே படம் ஒரு சில நடிகர்கள் நல்லா நடிச்சிருந்தாங்க, படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு.